ஒரு சிறிய கிராமத்து பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுல ஒரு சில வாத்துகள் வாழ்ந்து வந்தது. அங்கேயே ஒரு நிழலான பகுதியில வாத்துகள் கூடு கட்டி வச்சிருந்தது. அதே காட்டுல வாழற யானை கூட்டத்துக்குமே அந்த இடம் விருப்பமான மேய்ச்சல் நிலமாக இருந்தது. ஒரு நாள் அந்த கூட்டத்துல இருந்த வாத்து ஒன்று சில முட்டைகள் இட்டது. என்னோட முட்டைகள் குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கும்னு நான் நம்புறேன். இனிதான் நீ கவனமா இருக்கணும். யானைகள் எவ்வளவு அலட்சியமா இங்க மேய்ச்சலுக்கு வரும்னு தெரியாதா உனக்கு? ஐயோ கடவுளே, அத மறந்துட்டேனே. சரி சரி விடு, குஞ்சுகள் சீக்கிரமே பொரிஞ்சிடும், கவலைப்படாத. மறுநாள் காலையில யானை கூட்டம் தூரத்துல வரத ஒரு வாத்து பார்த்துச்சு. அங்கே பார், யானை கூட்டம் எப்படி திரண்டு வருதுன்னு பாரு. அட தெய்வமே, என்னால என்ன செய்ய முடியும்? இப்போ அவங்க கால்ல போய் விழுந்து காப்பாத்துங்கன்னு கேக்குறத தவிர வேற வழியே இல்ல. அந்த யானை கூட்டத்து தலைவனான ஒரு நல்ல யானை ஒன்று முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. ஹோ, வலிமையான யானை அவர்களே, என் குழந்தைகள் ஆபத்தில் இருக்குது. உங்கள் யானை கூட்டம் இந்த தோப்பில் நுழைந்தால் என்னோட குஞ்சுகளை மிதித்து நசுக்கிவிடும். பயப்பட வேண்டாம், உங்கள் குஞ்சுகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த மாட்டோம். நான் என்னோட கூட்டத்துக்கு சொல்லிடுறேன். இந்த யானை கூட்டத்து தலைவனும் அவங்க கூட்டத்துக்கிட்ட போய் விஷயத்த சொன்னது. அந்த யானை கூட்டமும் புரிஞ்சுக்கிட்டு மேலாக புல்லுகளை மேய்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வயிறு முழுமை அடைந்ததும் எந்தவித ஆபத்தும் ஏற்படுத்தாம அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா யானையோட தலைவன் அந்த வாத்தை கூப்பிட்டு சொல்லுச்சு, ஆனா இந்த காட்டுல முரட்டுத்தனமான ஒரு யானை இருக்கு. அது ரொம்பவே ஆபத்தான யானையும் கூட. ரொம்ப சீக்கிரமே இந்த வழியில வரும். ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் ரொம்ப சின்னதாகவும் மற்றும் பலவீனமாகவும் இருக்கிறேனே. நான் ஒரு யோசனை சொல்றேன். நீங்க முன்னாடியே அது கிட்ட விஷயத்த சொல்லி கருணை காட்ட சொல்லி கேட்டு பாருங்க. அப்படி சொல்லிட்டு அந்த யானையும் அங்க இருந்து கிளம்பிடுச்சு. அன்னைக்கு சாயந்தரமே ஒரு யானை ரொம்ப சத்தத்தோட தூரத்துல வந்துட்டு இருந்தது. அதோ அந்த முரட்டு யானை வருது. அது பாக்குறதுக்கு ரொம்பவே கடுமையா இருக்கு. இந்த தாய் வாத்தோ நேரத்தை கொஞ்சம் கூட வீணாக்க விரும்பல. அந்த முரட்டு யானையோட கால்ல போய் விழுந்துச்சு. அதனோட தலைய சாய்ச்சி வணங்கி கேட்டுச்சு, ஓ சக்தி வாய்ந்த யானை அவர்களே, நான் உங்களிடம் வேண்டி கேட்கிறேன், என் குழந்தைகளை காப்பாற்றுங்கள். ஏ வாத்தே, என் வழியில் வர உனக்கு எவ்வளவு தைரியம்? அந்த தாய் வாத்து எவ்வளவு கெஞ்சியும் இந்த முரட்டு யானை கேட்காம வாத்து கூட்டுகளை தட்டி அடித்தது. இதுதான் உங்கள் முட்டாள்தனமான கூட்டின் முடிவு. தாய் வாத்து அதோட இருந்த குழந்தை வாத்து குஞ்சுகளை பார்த்து கதறி அழுதது. உடனே தாய் வாத்து நிமிர்ந்து சொன்னது, நான் எவ்வளவு வலிமையானவள் என்று உனக்கு சீக்கிரமே காமிக்கிறேன். இந்த தாய் வாத்தோ இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் ரொம்பவே கடினமா யோசிச்சுட்டு இருந்துச்சு. உடனே அதுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அதோட நண்பனான காக்கா கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. கண்டிப்பா நான் இந்த முரட்டு யானைக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீ இந்த முரட்டு யானையை கண்டுபிடிச்சு அதோட கண்களை கொத்த வேண்டும். கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன். இவ்வளவு அக்கிரமம் பண்ண அந்த யானைக்கு தண்டனை கொடுக்காம இருக்கவே கூடாது. காக்காவை தன் பக்கம் இருக்குமாறு சொல்லிட்டு இந்த தாய் வாத்து எறும்பு கிட்ட போச்சு. என் சிறிய நண்பரே, எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. நான் உங்கள் குழந்தைகளை பற்றி கேள்விப்பட்டேன். என் நெஞ்சே பதறிடுச்சு. எனக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. அதனாலதான் நான் இங்க வந்தேன். அந்த கொடூரமான யானைக்கு பாடம் புகட்டியே ஆக வேண்டும். அதெல்லாம் சரி, நான் எப்படி உங்களுக்கு உதவ முடியும்? என்னோட நண்பன் காக்கா அந்த யானையோட கண்களை கொத்தி எடுத்துரும். அதற்கு பிறகு நீ அதோட கண்ணிலேயே உன்னோட முட்டைகளை இட்டுட்டு வந்துடு. ஆமா, நல்ல யோசனையா தான் இருக்கு. அவைகள் முட்டையில இருந்து பொரிக்கும் போது என்னோட குட்டிகள் கடிக்க ஆரம்பிச்சிடும். தாய் வாத்து அடுத்ததாக தவளை கிட்ட உதவி கேட்க போச்சு. அன்பான தோழியே, என்ன வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வா. ஒரு தவளை தண்ணியிலிருந்து மேல வந்து கத்துச்சு. என்ன விஷயம் சொல்ல என் உயிர் தோழியே. என் குட்டிகள் எல்லாத்தையும் ஒரு முரட்டு யானை கொடூரமா கொன்னுடுச்சு. தாய் வாத்தும் இந்த தவளையும் பேசிக்கிட்டே போனாங்க. போகும்போதே எல்லா திட்டத்தையும்
இந்த வார்த்தை தவளை கிட்ட சொல்லிக்கிட்டே போச்சு. சரியான நேரம் வர வரைக்கும் 4 பேரும் காத்துட்டு இருந்தாங்க. சரியான சமயம் வரும்போது அவங்க திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. காக்கா நேரா குறி பார்த்து அந்த யானை கண்ணுலே குத்துச்சு. அப்புறம் பறந்து தூரமா போயிடுச்சு. அடுத்து இந்த எறும்பு போய் குத்தன கண்ணுலே முட்டையிட்டுட்டு வந்துடுச்சு. என்னோட கண்ணெல்லாம் எரியுதே. தண்ணி தண்ணி, எனக்கு இப்போ தண்ணி தேவை, எனக்கு தண்ணி வேணும். இப்போ இந்த தவளை ஒரு பெரிய பள்ளத்தாக்கிலிருந்து சத்தமாக கத்த தொடங்கியது. இந்த பக்கம்தான் ஒரு தவளையின் குரல் கேக்குது. அப்போ இங்க பக்கத்துல தான் தண்ணீர் இருக்கணும். அப்போ இந்த தவளையோட குரலை பின்பற்றி போனோம்னா கண்டிப்பா தண்ணீர் கிட்ட போயிடுவேன். அப்படியே இந்த யானை பள்ளத்தாக்கின் விளிம்பிற்கே வந்துடுச்சு. தவளையோட குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. தவளையோ ஒரு சிறிய பள்ளத்துல விழுந்து அங்க இருந்து வந்துடுச்சு. யானையும் அது தெரியாம அங்க ஒரு குட்டை இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே தவளைய பின்தொடர்ந்து போன யானை ஒரு பெரிய மலையிலிருந்து கீழே விழுந்து இறந்து போனது. சிறிது நேரத்துக்கு பிறகு 4 பேரும் சந்தித்து பேசிக்கிட்டாங்க. இந்த முரட்டு யானையோட முடிவு ஒரு நல்ல பாடத்தை கத்து தரும்னு நம்புறேன். இந்த யானையோட கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? பலவீனமானவங்களையும் ஆதரவு இல்லாதவங்களையும் அதிக வலிமையா இருக்கிறவங்க என்னைக்கும் அவங்களோட பலவீனத்தை வச்சு துன்புறுத்த கூடாது. அப்படி படுத்துனா இந்த யானை கதை ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ்.